வெல்கம் டு சினிமாஸ் வித் பரத். இன்னைக்கு நம்ம கருப்பு படத்தை தான் பார்க்க போறோம். கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல, மனசார வேண்டிட்டு முளகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. கருப்பு சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் பெரிய ட்ரீட்டுங்க. நல்ல படையெல்லாம் கறி விருந்த மாதிரி வச்சு சிக்கனு மட்டன் எல்லாமே போட்டு ஒரு படையெல்லாம் ஆர்ஜே பாலாஜி கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஊர்ல இருந்து ஒரு 2 பேர் வராங்க, அப்பாவும் பொண்ணும். அவங்களோட மெடிக்கலுக்காக சென்னைக்கு வராங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அங்கே வரும்போது அங்கே அவங்களோட நகை வந்து திருட்டுப்படுது. ஸோ அதை மீட் எடுக்கிறதுக்கு கோர்ட் மூலியமாக தான் எடுக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றதுனால கோர்ட் மூலைக்கு போறாங்க. அந்த கோர்ட்ல அவங்களுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா, ஸோ இதுதான் இந்த படம். அந்த அந்த பிரச்சனைக்கு கருப்பன் தீர்வு கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்க நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது, பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு கோச் சீனு அப்படியே காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படியே படம் டிராவல் ஆகி ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக்ல படம் முடிஞ்சுது. ஸோ சூர்யா ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ட்ரீட்டு. ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர்ல அவர்களுக்கு பெரிய ஹிட்டுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. படத்துல அவ்வளோ அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு. சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. படத்துல எது ஒர்க் அவுட் ஆகுமோ, அவரோட பிளஸ் என்ன, ஆர்ஜே பாலாஜியோட பிளஸ் என்னவோ அந்த பிளஸ் நல்லாவே அவரு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அது ஃபேன்ஸுக்காக கொடுத்துருக்காரு, படத்துக்கு என்ன தேவையோ படத்துக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கதை நல்லாவே டிராவல் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஃபுல்லா வெளியே சொல்ல முடியல கதையை. ஸோ கதையை சொன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும் அடுத்து அடுத்து பாக்குறவங்களுக்கு. அதான் சொன்னிருந்தல, நீ அடிப்படா பந்தயம், உன்னால ஏதோ யாராலையும் யார் தடுத்தாலும் இந்த படம் வின் ஆயிடும் அப்படின்றத. ஸோ அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படம் ஓடிடும். இந்த படத்துல பிளஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா இவங்கெல்லாம் தாண்டி அந்த படத்துல இந்திரன் ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப பேசப்படமா இருக்கும். ஏன்னா ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன தேவையோ அந்த படத்துல அப்படியே சூப்பரா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். ரெண்டாவதா சாய் அபியங்கரோட மியூசிக். ஸோ எங்கெங்க எலிவேட் பண்ணணுமோ அங்க எலிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. கொஞ்சம் ரூரல் சப்ஜெக்ட்ன்றதுனால, ரூரல் சப்ஜெக்ட் மீன்ஸ் அந்த கருப்பசாமி அந்த மாதிரி ஒரு டெவோஷனலா போகும்போது அங்க அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு அந்த போவானாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி அதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் கொடுக்க முடியுமோ அவர் பிஜிஎம்ல போட்டு தாக்கியிருக்காரு. அந்த பிஜிஎம்ல சூர்யாவை எலிவேட் பண்ணும் போது இன்னமும் தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகுது. இதுதான் இந்த கருப்போட வெற்றி நான் நினைக்கிறேன். படத்துல நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரியா போயினே இருந்துச்சு. ஸோ அவர் ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு என்னென்ன மாஸ் சீன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு கதையில கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா இன்டர்வல் பேக்லயே அதோட ஸ்டோரியோட எந்த பக்கம் போறாங்க அப்படின்றது கதை தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறமே அந்த ஸ்டோரி நகராம அங்கேயே நின்றுச்சோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் கொடுத்துனே இருந்துச்சு. ஆனாலுமே அந்த 30 நிமிஷம் ஒரு கிரிட்டிக்ஸா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது அப்படி தோணுச்சே தவிர, ஒரு சூர்யா ஃபேன்ஸா நான் அங்க உட்காந்து பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு ஃபுல்லா தியேட்ரிக்கல் மூவ்மெண்ட் தான். எல்லா சீனுக்குமே விசில் அடிச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனுமே தலைவனை செதுக்கி வச்சிருக்கா. அப்படி இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். வந்து வெள்ளக்கார சாமி அந்த கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபேன்ஸோட ஃபெஸ்டிவல் மாதிரி தான். திருவிழால என்ன நடக்குமோ சண்டை, டான்ஸ், ஃபைட்டு, ஃபயர் எல்லாமே, சாங் எல்லாமே உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துட்டாரு. ஒன்றும் இல்லாம எல்லாமே கொடுத்ததுனால அந்த ஒரு ½ அன் அவர் அந்த ஸ்டோரியை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்தது. தவிர லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கதைக்கு என்ன தேவையோ மறுபடியும் கதைக்குள்ள வந்து காமிச்சிட்டாங்க. இது நம்ம டைம், செம்ம அடி அடிக்க போறேன். படத்தோட முக்கிய கதாபாத்திரம் கருப்பசாமி.
ஸோ கருப்பசாமி வச்சு படத்தை வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேண்டசி படம் தான். ஸோ ஃபேண்டசி படம் நம்ம ஏதோ ரியாலிட்டியை வச்சு ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க எதையும் யோசிக்காம ஒரு ஃபேண்டசி படம் எப்படி இருக்குமோ அந்த ஃபேண்டசி படத்தை போய் பாருங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஏன் இப்படி நடந்தது, இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமான்னு எதுவுமே யோசிக்காம எந்த லாஜிக்கும் இல்லாம ஒரு ஃபேண்டசி படம் இது அப்படின்ற மைண்ட் செட்டோட படத்துல வந்து உக்காருங்க. படத்துல வந்து உட்காரும் போது உங்களுக்கு செம்ம அம்சம் இருக்கும், செம்ம சீன்ஸ் இருக்கும். படத்துல என்னங்க எல்சியூ வேற கொண்டு வந்திருக்காங்க படத்துக்குள்ள. ஸோ அந்த கிராஸ் ஓவர் நல்லா இருக்கும், நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த மாதிரி மாஸ் எலமெண்ட்ஸ் படத்துக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ கதையில தான் கோட்டை விட்டாங்க தவிர ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு சூர்யாவுக்கு என்ன தேவையோ ஒரு தேட்ரிக்கல் ஹிட் தேவைன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்து இந்த படம் அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கு சூர்யா ஃபேன்ஸ்க்கு. அதுவும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சூர்யாவை செலிப்ரேட் பண்ணி. ஏன்னா அவர் நடித்த படம் சரியா போகலை, அவர் நினைச்ச மாதிரி சரியா போகலை. ஆனால் இந்த படம் ஷார்ட் இட்டு கொடுத்துரும். நேற்று புக் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். நேற்று ஷோ கேன்சல் ஆனதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு டவுட் இன்னைக்கு இந்த படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. நானே 8:15 தான் டிக்கெட் வாங்கிட்டு போய் தேட்டர்ல பார்த்தேன். இந்த படம் சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் அடிச்சு நொறுக்கிடும். ஸோ எதிர்க்க யாருமே இல்லை. ஸோ தனியாளா கருப்பன் ஜெயிப்பா அப்படி பார்ப்போம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 8 கொடுக்கலாங்க. ஸோ அந்த ரெண்டு என்னன்னா அந்த ஸ்டோரியை விட்டு விலகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ சூர்யாவோட மாஸ் எலமெண்ட் காமிக்கணுன்றதுக்காகவே படத்தை ஸ்டோரியை நிற்க வச்சுட்டாங்களோ அப்படின்றது மாதிரி மட்டும் தான் தோணுச்சே தவிர மற்றபடி சூர்யா ஃபேன்ஸுக்கு நல்ல படையலுங்க, நல்ல திருவிழா. தேட்டரில் போயிட்டு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.